வாசிக்கலாம். சங்கீதம் 103 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி. முந்தின வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு உபகாரம் பாவ மன்னிப்பு. அடுத்த முக்கியமான உபகாரம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. சேர்ந்து அருமையான ஒரு வசனத்தில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே குணமாக்குவாரா குணமாக்க மாட்டாரா என்ற கேள்விக்கு இடமே கிடையாது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை, இதற்காக உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி எந்த இரத்தத்தை பாவ மன்னிப்புக்காக உபயோகித்தாரோ அதே இரத்தத்தினால்தான் வியாதி என்ன செய்கிறார்? குணமாக்கி இருக்கிறார்.